யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். மனிதன்னா சுமைகள் இருக்கும். எப்படி அந்த சுமைகள் ஏற்படுது? நாம் பார்க்கறதுனால, காதில் கேட்கறதுனால, உணர்வு இதன் மூலமாகவும், இப்படி பல வகையில் இந்த ஐம்புலன்கள் மூலமாக நமக்கு நிறைய பதிவுகள் உண்டாக்கிட்டே இருக்குது. கடந்த கால பதிவுகள், இப்போ நிகழ்கால பதிவுகள், இந்த மாதிரி அது பதிவுகள் நல்ல பதிவுகள் இருக்குது. மனதிலே நம்ம அடி மனதிலே போயிட்டு இந்த மாதிரியான பதிவுகள் உண்டாயிடுச்சுன்னா, அதாவது வேதனை, சோகம், தோல்வி, விரக்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் பதிவாயிடுச்சுன்னா அது எப்போவுமே அது மனதில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரியான நிலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் வேதனையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ நல்ல பதிவுகள் இருக்குது. அது நல்ல பதிவுகள் வெற்றி, விவேகம், எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை, ஆளுமை, இப்படி பேச்சாற்றல், இந்த மாதிரி எல்லா திறன்களும் வெற்றிகளும் பெறக்கூடிய நிலை, இந்த மாதிரி விஷயங்கள் பரவாயில்ல. ஆனால் சோகம், கவலை, இது எப்போ வேணுமென்னாலும் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சின்ன வயதில் ஏற்பட்டிருக்கலாம், அக்கம் பக்கம் வீட்டார்னால ஏற்பட்டிருக்கலாம், முன் வீட்டுக்காரர்களால் ஏற்பட்டிருக்கலாம், சொந்த பந்துக்கள்னால் ஏற்பட்டிருக்கலாம், சொந்த குடும்பத்திலே தந்தையால் ஏற்பட்டிருக்கலாம், தாயால் ஏற்பட்டிருக்கலாம், அல்ல உறவினர்களால் ஏற்பட்டிருக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த நண்பர்களால் ஏற்பட்டிருக்கலாம். மிகப்பெரிய பதிவுகள்லாம் சிலருக்கு இருக்கும். வெளியிலையும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம். நல்லதுங்க இருக்கலாம், கெட்டது இருக்கலாம், அசிங்கமான விஷயங்கள் இருக்கலாம், அருவருப்பான விஷயங்கள் இருக்கலாம், அது யார் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அது எப்போ வேண்டுமானாலும் ஏற்பட்டிருக்கலாம். சின்ன வயதில் ஏற்பட்டிருக்கலாம், படிக்கும் காலங்களில் ஏற்பட்டிருக்கலாம். இவைகள் அனைத்துமே யோக சக்தியின் மூலமாக மிக மிக சுலபமாக எளிதிலே வெளியாக்கிடலாம் இந்த பதிவெல்லாம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.